परमेश्वर ने उनको अद्भुत काम को दिखाया। ஆண்டவர் அவனுக்கு அற்புதமான காரியங்களை காண்பித்தார். उसका लाठी को सांप बन गया था, फिर लौट के उसके हाथ में उसको लौटा के दिया। அவனுடைய கையில இருந்த கோல் பாம்பாய் மாறிட்டு திரும்ப அந்த பாம்பை திரும்ப கோலாக அவனுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்தார். उसके हाथ में खोल को लाया, फिर उसने परमेश्वर ने चंगा किया। அவனுடைய கரத்திலே வெண்குஷ்டம் வந்தது, திரும்ப ஆண்டவர் அதை தொட்டு சுகப்படுத்தினார். फिर उसने कहा पानी को डालो तो वो खून बन जाएगा। அதற்கு பின்பு அங்கே நதியின் தண்ணீரை ஊற்று என்று சொல்லி சொன்னார், அது இரத்தமாகும் என்று சொல்லி. इतनी बातों के बावजूद भी अभी मूसा तैयार नहीं है। இவ்வளவு காரியங்களை கண்ட பின்பும் மோசே இப்பொழுது ஆயத்தமாக இல்லை. वो पहले अपने कमजोरी को बतला रहा था। முதலாவது அவன் தன்னுடைய குறைவுகளை சொல்லிக் கொண்டிருந்தான். मैं कौन हूं करके कहा। அவன் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி சொன்னான். फिर परमेश्वर को मैं जानता हूं नहीं जानता हूं करके उसने कहा था। திரும்ப அவன் சொன்னான், நான் ஆண்டவரை தேவனே உம்மை அறியேன் என்று சொன்னான். और फिर लोग मुझ पर विश्वास नहीं करेंगे कहा था। திரும்ப அவன் சொன்னான், ஜனங்கள் என்னை நம்பார்கள் என்று சொன்னான். फिर घूम फिर के फिर अपने में चले आता है। திரும்ப சுற்றி வளைத்து தன்னிலேயே வந்து அவன் சொல்லுகிறான், अभी कहता मुझसे बोलने नहीं बनता है। இப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எனக்கு பேச முடியாது. 10वां पद को पढ़िएगा। 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். मूसा ने यहोवा से कहा, हे मेरे प्रभु, मैं बोलने में निपुण नहीं, न तो पहले था और न जब से तू अपने दास से बातें करने लगा। मैं तो मुंह और जीभ का भद्दा हूँ। அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். लेकिन बाइबल हमें ये तस्वीर देती है प्रेरितों के काम 7 अध्याय का 22वां पद में। ஆனால் வேதம் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே. प्रेरितों के काम 7 अध्याय का 22 पद को पढ़ेंगे। அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். मूसा को मिस्रियों की सारी विद्या पढ़ाई गई और वह वचन और कर्म दोनों में सामर्थ्य था। वचन और काम दोनों में निपुण था करके बाइबल बतलाती है। இங்கே வசனம் எப்படி சொல்லப்படுகிறது? மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். लेकिन अभी मूसा कहता है मुझे बुलाने के पहले या बाद में मैं बोलने में निपुण नहीं हूं करके कहता है। ஆனால் இங்கே மோசே என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் இதற்கு முன்னாவது அல்லது உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல என்று इसका சொல்கிறான். मतलब जो अपने अंदर जो छिपी हुई है उन बातों को वो स्वीकार करने के लिए तैयार नहीं या बाहर लाने के लिए तैयार नहीं। அவனுக்கு உள்ளே மறைந்திருக்கிற அந்த காரியங்களை அவன் அங்கே ஒளித்து வைக்க முயற்சி எடுக்கிறான், அல்லது வெளியே கொண்டு வருவதற்கு அவனுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कई बार लोगों का स्थिति इस प्रकार होता है, அநேக நேரங்களிலே ஜனங்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கிறது. उनके अंदर छिपी हुई गुणों को वे देख नहीं पाते हैं। அவர்களுக்கு உள்ளாக மறைந்திருக்கிற குணங்களை அவர்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். उनके अंदर छिपी हुई खूबियों को वे देख नहीं पाते हैं। அவர்களுக்கு உள்ளே மறைந்திருக்கிற திறமைகளை தாளந்துகளை பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். परमेश्वर हमारी आंखों को खोलने पाए। தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. अगर हम नहीं जान रहे हमारे अंदर क्या है, ஒருவேளை நமக்கு உள்ளே இருப்பது என்ன என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார், परमेश्वर में लायक बनाने का ताकत रखता है करके विश्वास करने की आवश्यकता है। தேவன் என்னை அப்படி ஒரு தகுதி உள்ளவனாக மாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் நமக்கு வர வேண்டும். इतनी लंबी चौड़ी बात करने के बावजूद भी मूसा को ये हिम्मत नहीं आया कि मुझसे कुछ होगा करके। இவ்வளவு நீளமான அழகான காரியங்களை ஆண்டவர் மோசேக்கு முன்பதாக காண்பித்து சொன்ன பின்பும் கூட என்னால ஏதாவது ஆகும் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் மோசே இருக்கிறான். किस तरीका से इस काम को निपटाना है परमेश्वर ने कहा। ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்ற முறைமையை சொன்னார். किस प्रकार की बातों को तुम सामना करोगे करके उसने कहा। ஆண்டவர் சொன்னார், எப்படிப்பட்ட காரியங்களை நீ எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவைகளையும் சொன்னார். किस प्रकार परमेश्वर अपने लोगों को लूट लाट के साथ ले आएगा, इन सारी बातों को प्रकट किया। எப்படி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கொள்ளையாக
அவர்கள் அப்படி ஒத்துமொத்தமாக அழைத்து வருவார் என்ற காரியத்தையும் சொன்னார். किस ढंग से प्राचीनों को अपने को प्रकट करना करके प्रभु ने कहा. எப்படி அங்கே இருக்கிற தலைமையிடத்தில் இருக்கிற அந்த குருக்களை நீ எப்படி அழைத்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். लोगों के ऊपर उसके तरस की बातों को प्रभु ने प्रकट किया. அங்கே ஜனங்களுக்கு உள்ளாக இருக்கிற அந்த இரக்க குணத்தை அங்கே ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்தார். लेकिन मूसा अभी तक तैयार नहीं. ஆனால் இப்பொழுதோ மோசே ஆயத்தமாக இல்லை. और इसको खाने के बाद एक और बात को भी वो खाता 13वां पद. இந்த காரியத்தை சொன்ன பின்பு இன்னும் ஒரு காரியத்தையும் 13ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிறான். निर्गमन 4 अध्याय का 13वां पद. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். उसने कहा, हे मेरे प्रभु, कृपया किसी और को तू भेज. कृपया आप किसी और को भेजिए मेरी जगह पर. ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்று சொல்கிறான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என் காரியங்களை கவனித்து கேளுங்கள். भाई बहन, परमेश्वर आपके पीछे आपके तलाश में जब रहता है, ஆண்டவர் உங்களுக்கு பின்பதாக உங்களை தேடுகிற அதே வேளையிலே आप दूसरों को दिखा सकते हैं, इनको विदा कीजिए. நீங்கள் இப்படி சொல்ல முடியும், மற்றவர்களை காண்பித்து ஆண்டவரே இவர்களை அனுப்பிவிடும். परमेश्वर उसके लिए राजी है. தேவன் அதற்கும் சம்மதம் தான். और 14 पद में कहता है, 14ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார் ஆண்டவர்? 14 पद और 15 पद का पढ़िएगा. 14 15 வசனங்களை வாசியுங்கள். तब यहोवा का कोप मूसा पर भड़का और उसने कहा, क्या तेरा भाई लेवी हारून नहीं है? मुझे निश्चय है कि वह बोलने में निपुण है और वह तुझसे भेंट के लिए निकला आता है और तुझे देखकर मन में आनंदित होगा. इसलिए तू उसे ये बातें सिखाना और मैं उसके मुख के संग और तेरे मुख के संग होकर जो कुछ तुम्हें करना होगा वह तुमको सिखलाता जाऊंगा. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इन वचनों को मूसा ही खुद लिखा है करके आपको मालूम है. உங்களுக்கு தெரியும் இந்த வசனங்களை மோசே தானாகவே எழுதி இருக்கிறான் என்று சொல்லி. कोई भी अपनी कहानी को लिखता है थोड़ा सा मुलायम करके लिखने के लिए कोशिश करेगा. யாராவது தன்னுடைய சொந்த கதையை எழுதும் பொழுது அதை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதில் வேற காரியங்களை ஊற்றி வேற ஏதாவது கொஞ்சம் லகுவாக்கி எழுதுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். इतनी बहानाबाजी कहने के बाद भी मूसा के अंदर सच्चाई को प्रकट करने की बातें पाई जाती हैं. இவ்வளவு சாக்கு போக்குகளை சொன்ன போதிலும் மோசேக்குள்ளாக இங்கே ஒரு உண்மை வெளிப்படுகிறது. लगातार वो बहाना कहता है तो परमेश्वर का गुस्सा आता है. उसको भी लिखा, परमेश्वर गुस्सा कर लिया. தொடர்ச்சியாக அவன் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு கோபம் வந்தது. அந்த கோபம் வந்த காரியத்தையும் கூட அங்க அவன் எழுதி வைத்திருக்கிறான். और एक एक बात को आप देखिएगा, अपने कमजोरियों को एकदम जैसा उसने पेश किया वैसे ही लिखता है. அங்கே பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் மோசே எப்படி தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்தானோ அதை அப்படியே தன்னுடைய எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வருகிறான். खुद कहता है परमेश्वर मुझसे बहुत गुस्सा कर लिया. அவனாக சொல்லுகிறான், ஆண்டவர் என் மேலே கோபம் உண்டவரானார். लेकिन गुस्सा करने के बावजूद भी परमेश्वर उसकी प्रार्थनाओं को या उसकी सलाह को ग्रहण करता है. அங்கே ஆண்டவர் கோபம் உண்டாலும் அங்கே மோசேயினுடைய ஆலோசனையை மோசேயினுடைய காரியங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாராம். हमारा परमेश्वर की दया को देखिएगा. நம்முடைய தேவனுடைய தயையை பாருங்கள். जब उसके मन में किसी प्रोग्राम को पूरा करने के लिए तय हो गया है, அங்கே ஆண்டவருடைய மனதிலே ஏதாவது ஒரு வேலை பெரிய வேலை செய்வதற்கு அங்கே நிச்சயம் செய்துவிட்ட போதிலும் கூட एक योजना का बना देता है. ஒரு பெரிய திட்டத்தை அவர் உருவாக்குகிறார். वो किसी न किसी रीति से उसको पूरा करने के लिए वहां पर मन लगाता है. ஆண்டவர் எதையாவது எந்த விதத்திலேயாவது திட்டத்தை நிறைவேற அங்கே காரியத்தை ஆரம்பிக்கிறார். मूसा कहता हमसे नहीं होगा, किसी दूसरे के भेजिएगा. மோசே சொல்லுகிறான், என்னாலே முடியாது, வேற யாரையாவது அனுப்பிவிடும். परमेश्वर ने उसकी प्रार्थनाओं को सुन के कहता है तुम्हारा भाई को मैं तुम्हारे मददगार के रूप में दे रहा हूं. அங்கே ஆண்டவர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு உன் சகோதரனாகிய ஆரோன்
இருக்கிறானே உனக்கு உதவியாளனாக நான் அனுப்புகிறேன். एक बात को यहाँ पर मैं दिखाने के लिए चाहता हूँ. ஒரு காரியத்தை இங்கே காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ठीक है, मूसा भी तैयार नहीं है, हम दूसरों को देखें करके परमेश्वर हटा नहीं है. அங்கே மோசே இப்பொழுது ஆயத்தமாக இல்லை, நான் வேறொருவனை அங்கே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அங்கே மோசே தள்ளிவிடவில்லை ஆண்டவர். बल्कि परमेश्वर उसको एक मददगार को, सहायक को, सहारा को देने के लिए तैयार है. ஆனால் ஆண்டவரோ அதற்கு பதிலாக மோசேக்கு ஒரு உதவி செய்கிற ஒருவனை உதவியாளனாக நியமிக்க ஆயத்தமாக இருக்கிறார். आपके द्वारा जो काम करने के लिए परमेश्वर निर्णय कर रहा है, உங்கள் மூலமாக ஆண்டவர் வேலை செய்வதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிற போது कितना भी आप बहाना देंगे, நீங்கள் எவ்வளவு சாக்குப்போக்கு சொன்னாலும் आपके पीछे एक भीख मंगा के नाई परमेश्वर पाया जाता है. உங்களுக்கு பின்பதாக ஒரு பிச்சைக்காரனை போல ஆண்டவர் காணப்படுகிறாராம். मान लीजिए कोई भीख मांगने के लिए आता है, நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவன் பிச்சை கேட்டு வருகிறான். 1 रुपया दीजिए करके मांगता है. அவன் 1 ரூபாய் தாங்கன்னு கேக்குறான். आप कहते हैं हमारे पास खुदरा नहीं है. நீங்க சொல்றீங்க ஏன் என்னிடத்துல சில்லறை இல்ல. वो फिर बोलता थोड़ा सा दीजिए ना. திரும்ப சொல்றான் கொஞ்சம் தாங்க, मैं बहुत भूखा हूँ. நான் பசியா இருக்கேன். और आप कहते हैं कि बाद में आना. நீங்க சொல்றீங்க இப்ப இல்ல பிறகு வா. फिर वो कहता मालिक मैं कहाँ जाऊंगा, बाद में आपको कहाँ मुलाकात करूंगा. திரும்ப அவன் சொல்லுறான் ஐயா நான் எங்க போவேன், எங்க வந்து திரும்ப உங்களை சந்திப்பேன். फिर कहिएगा कि हमारे लिए मेरे लिए अभी कुछ आवश्यकता है, इसलिए अभी मैं तुझे नहीं दे सकता हूँ. திரும்ப நாம என்ன சொல்றோம், எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு, இப்பொழுது நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க वो முடியாது. तुरंत और मांगता है. திரும்ப அவன் இன்னும் கேட்க ஆரம்பிக்கிறான். कभी कभी परेशान होके हम दे देते हैं. திரும்ப நாம் தொந்தரவாய் தான் சில நேரத்துல கொடுத்து விடுகிறோம். यहाँ परमेश्वर मूसा के पीछे ऐसे ही पड़ा है. இங்கே மோசேக்கு பின்னதாக தேவன் அப்படித்தான் நிலைமையில இருக்கிறார். ये मेरे लोगों को छुड़ाने हैं, என்னுடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டுமே, मेरे लोगों की तकलीफ को मैं देख नहीं पाता हूँ, என்னுடைய ஜனங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க முடியாமல் இருக்கிறேனே, तुझे मैं चुन लिया हूँ, நான் உன்னை தெரிந்து கொண்டு விட்டேனே, तुझे मैंने तैयार किया, நான் உன்னை ஆயத்தப்படுத்தினேன், लौटा. நீ திரும்பி வா, திரும்பி வா. वो कहता कोई दूसरे के पास जाइए, அவன் சொல்கிறான் வேற யாரிடத்திலேயாவது போகும். लेकिन अभी कहता मैं तुम्हें मददगार दूंगा भाई जाओ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு உதவியாளனை கொடுப்பேன் சகோதரா நீ போ. जरूर परमेश्वर मददगार को दिया, ஆண்டவர் அங்கு உதவியாளனை கொடுத்தது உண்மைதான். लेकिन मूसा का एक बात की गट्टी हो गई. ஆனால் மோசேக்கு ஒரு குறை உண்டாயிற்று. बहाना करने के समय आप इस बात को सोचना है, சாக்கு போக்கு சொல்லும் பொழுது இந்த காரியத்தை மறக்கவே வேண்டாம். ध्यान से सुनिएगा. நல்லா கவனித்து கேளுங்க. मूसा के बेटे को क्या हुआ मालूम नहीं. மோசேயின் மகன்களுக்கு என்ன ஆயிற்று தெரியாது. मूसा के संतानों का क्या हुआ मालूम नहीं. மோசேயினுடைய பிறப்புகளுக்கு என்ன ஆயிற்று அங்கே அவனுக்கு தெரியாது. उन बच्चों का नाम दिया गया है, அங்கே பிள்ளைகளுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். लेकिन उन बच्चों के द्वारा क्या हुआ मालूम नहीं. மோசேயின் பிள்ளைகள் மூலமாக என்னெல்லாம் ஆயிற்று என்பது யாருக்கும் தெரியாது. लेकिन मूसा ने एक और मददगार को परमेश्वर जब दिया, उसको हारून के रूप में पाया. हारून के बच्चों का अनंत काल का याजक होने का पदवी मिला. அங்கே மோசே கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு உதவியாளனை கொடுத்தாரே, அங்கே ஆரோன் என்று சொல்லி கொடுத்தாரே, ஆரோனுடைய அங்கே பிள்ளைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நித்தியத்திற்காக அவருடைய வாழ்க்கையில கிரியைகள் எல்லாம் நடந்ததை பார்க்க முடியும். याजक बने थे वे, அவர்கள் ஆசாரியர்களாக மாறினார்கள். याजक का पदवी हारून का बेटे, फिर उनके बेटे, फिर उनके बेटे, उनके बेटे का लगातार पीढ़ी पीढ़ी तक चलते रहा. நாம் அங்கே ஆசாரியனுடைய பதவிகளை பார்க்கிறோம். ஆரோனுடைய குமாரர், அவர்களுடைய குமாரர் என்று சொல்லி சந்ததி முழுவதும் அப்படியே அங்கே ஆசாரியர்களாக மாறிற்று. ये किसके लिए मिलना चाहिए था? இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு கிடைத்திருக்க வேண்டுமா? मूसा का परिवार का मिलना चाहिए था, இது மோசேயின் குடும்பத்தினருக்கு கிடைத்திருக்க வேண்டுமா? मूसा के संतानों का मिलना चाहिए था. மோசேயினுடைய சந்தானங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். परंतु मूसा इस बात को खो बैठा. ஆனால் மோசேயோ இந்த காரியத்தை இழந்து விட்டான். इस सुबह के समय परमेश्वर हमसे बातचीत करने पाए. இந்த காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. हम बहाना करते रहेंगे, परमेश्वर शायद आपके जगह पर दूसरे को रख सकता है. நாம் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்முடைய இடத்திலே வேறொரு ஜனத்தை நிறுத்தி வைக்க முடியும். परंतु आप इस बात को याद कीजिएगा, आपके लिए मिलने वाले इनाम दूसरे के हाथ में चला जाएगा. ஆனால் இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு என்று சொல்லி கொடுக்க போகிற அந்த பரிசு பொருள் வேறொருடைய கைக்கு போய்விடுமே. इसलिए परमेश्वर जब खलीसियाओं से बातचीत करता वही बात को याद दिलाता है. இது நிமித்தமாக அங்க தேவன் சபைகளோடு கூட பேசுகிற வேளையிலே இந்த காரியத்தை ஞாபகம் ஊட்டுகிறார். और
प्रकाशित वाक्य उसका 3रा अध्याय வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 11वां पद को पढ़िएगा 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். प्रकाशित वाक्य उसका 3रा अध्याय का 11वां पद வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். मैं शीघ्र ही आने वाला हूँ, मैं शीघ्र आने वाला हूँ, जो कुछ तेरे पास है जो कुछ तेरे पास है उसे थामे रह, उसे तामे कि रह, कोई तेरा मुकुट छीन न ले. कोई भी तेरे लिए रखी हुई मुकुट को छीन न पाए. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. इन वचनों का कभी भूलिए मत. இந்த வசனங்களை ஒருபோது மறக்க வேண்டாம். वो संदेश जो मूसा को दिया जाता वो आपके लिए भी ठीक है. மோசேக்கு கொடுத்த அந்த செய்தி இருக்கிறதே அது உங்களுக்கும் பொருந்தும். देख मैं शीघ्र आने वाला हूँ, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், तेरे लिए मुकुट को रखा हूँ, நான் உனக்காக கிரீடத்தை வைத்திருக்கிறேன். उसको कोई दूसरा प्राप्त न करना है. அந்த கிரீடத்தை வேறு யாராவது எடுத்துக்கொள்ள கூடாது. भाई बहन बच्चे आपके लिए मेरे लिए एक जीवन का मुकुट रखा हुआ है. பெரியவர்களே பிள்ளைகளே உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. जब परमेश्वर ने आपको बुलाया आपके लिए कुछ रखा है. உங்களை ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவர் உங்களுக்காக சிலவற்றை வைத்திருக்கிறார். आपके द्वारा कुछ करने के लिए चाहता है. உங்கள் மூலமாக சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். परंतु आप अगर बहानाबाजी में किसी दूसरे को दिखाने के लिए कोशिश करेंगे, ஆனால் நீங்கள் சாக்கு போக்கு நிமித்தமாக வேறு யாராவது காண்பித்து கொடுத்தால் परमेश्वर को तो उस काम को पूरा करना है किसी भी रीति से. ஆண்டவருக்கு எந்த விதத்திலேயாவது அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டியதுதான். इसलिए वो दूसरे को जरूर ला सकता है, उसके पास ताकत है. இது நிமித்தமாக வேறு யாரையாவது ஆண்டவர் கொண்டு வர முடியும், அவரிடத்திலே அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. आप अपना इनाम को खो बैठेंगे. ஆனால் நீங்களோ உங்கள் பரிசு பொருளை இழந்து விடுவீர்களே. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். इन बातों के बावजूद भी मूसा के अंदर पूरा ताकत हिम्मत चले नहीं आया. இந்த காரியங்களை அங்கே சொன்ன பின்பும் கூட மோசேக்குள்ளாக தைரியமோ அல்லது பலனோ வரவில்லை. अपने ससुर के पास जा रहा है. அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு செல்கிறான். शायद वो सोचा होगा ससुर उसको मना कर देगा जाने में. ஒருவேளை அவன் நினைத்திருப்பான் அங்கே போவதற்கு என்னுடைய மாமனார் தடை செய்யலாம் என்று சொல்லி. 18 पद को पढ़िएगा. 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब मूसा अपने ससुर इत्रो के पास लौटा और उससे कहा, मुझे विदा कर कि मैं मिस्र में रहने वाले अपने भाइयों के पास जाकर देखूं कि वे अब तक जीवित हैं या नहीं. इत्रो ने कहा, कुशल से जा. மோசே தன் மாமனாகிய எத்திரோவின் இடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரருக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். इसने सोचा ससुर के पास जाएंगे, ससुर मना कर देगा, बाबा 40 साल हो गया आप कहाँ जा रहे हैं, यहीं रह जाइए या करके कहेगा. இவன் என்ன நினைச்சான், நான் மாமனார் வீட்டுக்கு போனா அவர் இப்படி சொல்லுவாரு, என்னப்பா 40 வருஷம் ஆயிட்டு நீ திரும்ப போய் அங்க என்ன செய்ய போற, இங்கேயே இருந்துருன்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவாருன்னு சொல்லி நினைச்சான். लेकिन ससुर ने कहा चल जल्दी जाओ, इतना दिन हो गया है. ஆனா அங்க மாமனார் என்ன சொல்றாரு, சீக்கிரம் ஓடி போயிருப்பா, ரொம்ப வருஷம் இங்கேயே இருந்துட்டேன். कुशलता से सलाम वालेकुम जाओ, நீ அப்படியே போயிரு, சுகமா போப்பான்னு சொல்லி அவன் வாழ்த்தனா. मूसा क्यों मैं कहता हूँ, ஏன் நான் இதை சொல்லுகிறேன், क्योंकि अगले 19वां पद में देखिए, அதுக்கு அடுத்து வருகிற 19ஆம் வசனத்தை பாருங்கள். फिर परमेश्वर उसको एक साहस की बात को कहने के लिए दरकार पड़ता है. திரும்ப அவனுக்கு தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிற்று. 19वां पद को पढ़िएगा. 19 वासिயுங்கள். और यहोवा ने मिदान देश में मूसा से कहा, हैं, मिस्र को लौट जा, हैं. क्योंकि जो मनुष्य तेरे प्राण के प्यासे थे वे सब मर गए हैं. फिर कहता है, सुनिए, डर है कि जाने से वहां मार देंगे मार देंगे मार देंगे. पुरानी बातें उसको खत्म, उसको एकदम उसको सता रहा है. அவனுக்குள்ள பயம் இருக்கிறது, நான் போனா அந்த பழைய ஆட்கள் இருக்காங்க, அடிச்சு போட்டுருவாங்க, என்னை கொண்டு போட்டுருவாங்க, அந்த பழைய காரியம் எல்லாம் அவனை இப்ப அழுத்திக்கிட்டே இருக்குது. भाई बहन, कभी कभी हमारे जीवन में हमारा पैर फिसल जाता है. சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கால்கள் சறுக்குகிறது. लेकिन हमें होशियार रहना है. ஆனால் நாமோ கவனமாய் இருக்க வேண்டுமே. एक बार फिसलने के बाद उसकी बातें आपका दिल को
तोड़ते 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 दुखाते रहेगा। ஒரு முறை வழுக்கிற பொழுது சறுக்கிற பொழுது அந்த காரியம் உங்களுடைய மனதை குத்திக்கிட்டே 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 இருக்கும். जरूर परमेश्वर आपको उठा के खड़ा करने का ताकत रखता है। ஆண்டவரிடத்துல உங்களை அப்படியே உயர்த்தி நிறுத்துவதற்கு பலன் இருக்கிறது உண்மைதான். एक बार गलती करने से तो परमेश्वर क्षमा करता भी है, ஒரு முறை தவறு செய்யும்போது ஆண்டவர் மன்னிக்கவும் செய்கிறார். या अनेक बार गलत करने से भी परमेश्वर क्षमा करता है जरूर, அல்லது अनेक முறை தவறு செய்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார். लेकिन आपके अंदर एक दाग रख जाता है, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கரை பட்டு விடுமே. वो आपको याद दिलाते रहता है, அந்த கரை உங்களுக்கு ஞாபகமூட்டி கொண்டே இருக்குமே. आपके आगे बढ़ने की बातों का पीछे खींचने का ताकत रखता है। நீங்க முன்னேறி செல்கிறீர்கள், அந்த காரியங்களிலிருந்து உங்களை இழுத்து கொண்டே இருக்குமே. यहाँ मूसा का हालत अभी भी गंभीर है। இங்க மோசேயின் நிலைமை இப்பொழுதும் கூட பயங்கரமா தான் இருக்கு. परमेश्वर ने उनको जबरदस्ती किया, தேவன் அவனை கட்டாயப்படுத்தினார். ससुर उसको विदा किया, அங்கே மாமனாரும் அவனை அனுப்பி வைத்தார். और हाथ में लाठी लेके वो जाने के लिए तैयार है, கையிலே கோல் எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் மோசே ஆயத்தம். लेकिन अभी भी उसके दिल में पूरा पूरा भरोसा नहीं है। ஆனால் இப்பொழுதும் கூட அவனுடைய மனசுல முழு நம்பிக்கை காணப்படல. लेकिन अभी हम सोचेंगे, ஆனால் இப்பொழுது நாம் யோசிக்கலாம், हे प्रभु, ஆண்டவரே मेरी जगह पर कोई दूसरा को नहीं, என்னுடைய இடத்தை யாரும் வேற யாரும் பிடிச்சிட கூடாதுப்பா. मेरे लिए रखी हुई इनाम को कोई दूसरा नहीं पाना है, எனக்காக வைத்திருக்கிற பரிசு பொருளை வேற யாரும் எடுத்து செல்ல கூடாது. और मैं तेरे ताकत पर भरोसा रख के आगे बढ़ने की शक्ति मुझे मिलने पाए। ஆண்டவரே உம்முடைய பலத்துல நான் சார்ந்திருந்து முன்னேறுவதற்கு எனக்கு பலன் உண்டாகட்டும். मैं भी बहाना करके जो मेरे लिए नियुक्त किया गया उस काम से अलग ना होने पाऊं। நானும் சாக்கு போக்கு சொல்லி எனக்குன்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையிலிருந்து நான் தனியே போய்விடக்கூடாது. जिसके चलते मेरे पीढ़ी के लिए जो आशीष मिलना है उससे वे वंचित रह सकें। ஆண்டவரே இது நிமித்தமாக எனக்கு வரப்போகிற அந்த பெரிய சந்ததிக்கு வரப்போகிற ஆசீர்வாதத்திலிருந்து நான் கைவிடப்படக்கூடாது. मुझे सहायता कर, எனக்கு உதவி செய்யுங்க. मेरे पीढ़ी के लिए मिलने वाली आशीषों के लिए मैं रुकावट ना होने पाऊं। என்னுடைய சந்ததியாருக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதத்தின் தடைக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது.